இங்கே வருங்க. இப்போல்லாம் பொம்பளைங்க பிறந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் புருஷன்ட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. நாத்தனார் மாமியாண்டு எல்லாத்துட்டையுமே நம்ம காரணத்தை சொல்லிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு சில பேர் காரணத்தை சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு சில பேர் அனுப்பி விட்டுறாங்க. ஒரு சில பேர் போகவே விட மாட்டாங்க பார்த்துங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா உள்ளூர் தான் பார்த்துங்க, ஒரே ஊர் தான். அம்மாச்சி வீடு. அம்மாச்சி வீட்டுக்கு போகக்கூடாதுன்ட்டு பல தடைகள் விதிப்பார். உங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே கூடாது, நீனு உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் தம்பி என்ன செய்கிறேன், என்ன இது பண்ணுறேன், ஒன்றுத்துக்கு வருது இல்லை, போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். ஆமாம், அந்த ஆள் கிடக்கு, அது வடிச்சுட்டு கிடக்குன்ட்டு எங்கள் அப்பா வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வெளியில் போனோடனே எங்கள் அம்மா குடு குடு குடுக்குன்னு எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு ஓடியே போயிடும். அப்படி ரோட்டில் போகிறத பார்த்தா எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிடுவாருன்ட்டு வயக்காடுக்கும் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கும் வயக்காடு ஊட இருக்கும். வயக்காடு, அந்த வயக்காட்டு வழியாகவே போகுமுங்க. அப்படி வயக்காட்டு வழியே போகையில் ஒரு நாள் வந்து அங்கங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. ஆளக்கான என்னது இது காண அப்படின்னு பக்கத்தில் கேட்டிருக்காரு. இப்படித்தான் போன மாதிரி இருந்துச்சு, என்னென்னு தெரியலையே, நான் பார்க்கலையே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார வச்சுட்டார். மறுபடியும் வந்து பார்த்தா வீட்டில் இருந்திருக்கு. எங்கே போனேன், வெளியில் பாத்ரூம் போனேன் அப்படின்ட்டுச்சான். அப்படியா அப்படின்ட்டு போயிட்டார். அதே தொடர்ச்சியாக நடத்துருக்கு பார்த்துங்க. என்னடா இது, அடிக்கடி காணாமல் போயிடுறா, அடிக்கடி பாத்ரூம் போகிறன்றான், இதில் ஏதோ உள்குத்துருக்கே அப்படின்னு எங்கள் அப்பா யோசிச்சவர் ஒரு நாள் கையும் கிளம்ப அவளை பிடிச்சி ஆகணும்ண்டு எங்கே போனேன் அப்படின்றாரான். பேலை போனேன் அப்படின்னுச்சான். இங்கே வா, பேண்ட இடத்த காட்டு அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனாரான். பேண்ட இடத்த காட்டு போய் எங்கே போய் தேடி இருந்திருக்கு. பச்சையா பீ, எந்த பீயை காட்டுறது, எல்லாம் காய்ச்சி போய் கிடந்துச்சா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இப்படி இப்படி தெரிஞ்சிருக்கு. மண்டையில் வாங்கி வர அடி போட்டிருக்காரு. ஏன்டி என்ன தேடுற நீ, பேண்டடா உனக்கு தெரியலையா? அப்புறமா இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், சொன்னால் சண்டைக்கு வருவேன்னு பேன்ட்டு வந்தேன்னு சொல்லிச்சான். எப்படி பற்றியலாங்க, எப்படிலாம் போய் சொல்லி நம்ம பெற்றதாக இதை இப்போ வீட்டுக்கு போகிறதா இருக்குன்னு பிறந்து வளர்ந்து அதுவே உலகம் வாழ்ந்த இடத்த கடைசியில் உரிமை இல்லாமல் ஆக்கிவிட்றாங்களே. உரிமை இல்லாமல் ஆக்குறது மட்டும் இல்லாமல் கஷ்டம் என்னென்ன பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது நாட்டில். எங்கள் அம்மா நினச்சி எனக்கு சிரிப்பாக இருக்குது. எங்கள் அம்மா நினச்சா. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.